வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மீண்டும் கம்பி எண்ணும் தீரர் உள்ளிட்டோர். யாழில் மற்றொரு பிரதேசத்தை விட்டு வெளியேறியது இராணுவம். புதுக்குடியிருப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம். காலி முகத்திடலில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மூவரின் உடல்நிலை மோசம். ஒருவர் வைத்தியசாலைக்கு செல்ல மறுப்பு. கிளிநொச்சியில் அரச பேருந்துடன் டிப்பர் வாகனம் மோதி விபத்து, 4 பேர் படுகாயம். யாழில் காவல்துறையினருக்கு மதுபானம் விற்றவர் கைது. ரணிலுக்கு எதிராக மார்ச்சில் வழக்கு தாக்கல், சட்டமா அதிபர் அறிவிப்பு. காற்றின் தரம் பாதிப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 4 லட்சத்தை தாண்டிய தங்கத்தின் விலை. தகாத உறவால் 24 வயது யுவதி கொடூரமாக கொலை. அடுத்த 24 மணி நேரத்துக்கு காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உக்ரைனின் பயணிகள் தொடருந்தின் மீது ரஷ்யா நடத்திய அதிரடி தாக்குதல். அதிர்ச்சியில் இந்தியா, விழுந்து நொறுங்கிய விமானம், துணை முதலமைச்சர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குட, கசபதீர உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 6 பேர் என மொத்தம் 10 சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்குமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை விளக்குமறியலை வைக்கப்பட உள்ளனர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்குமறியல் வைக்கப்பட்ட பலாங்குட, கசபதீர மற்றும் 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கென்று அழைத்து வரப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்டத்திரிப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பிரதேச சபையின் கொள்கலம் அமைந்துள்ள காணியானது 2012ஆம் ஆண்டு முதல் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த காணியை விட்டு இராணுவம் வெளியேறியுள்ளது. அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இராணுவத்தினர் அலாரி இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த காடாபுலம் காணி இன்று புதன்கிழமை பிரதேச சண்டிலிப்பாய் செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் 60 வரையான காணி உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தெரிவித்து காணி உரிமையாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அதன்படி புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராம சேவையாளர் பிரிவு மற்றும் தேவிபுரம் பகுதி மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் காணி பகுதி உத்தியோகத்தர்கள் கிராம அலுவலர் ஆய்வோரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இது தொடர்பான மகஜரை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடமும் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடமும் கையளித்துள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட காணி உரிமையாளர்கள் காணிகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் பிரதேச செயலகத்தால் படிவம் ஒட்டப்பட்டதோடு எம்மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இதில் சிலர் 15 ஏக்கர் வரையில் காணியை பிடித்து ஆவணம் போட்டுள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏழை மக்களை கருத்தில் எடுக்கவில்லை. இது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கதைத்துள்ளோம், காணி ஆணையரிடம் கதைத்துள்ளோம், இந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் கொடுத்துள்ளோம், ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம். இதுவரை எந்த பதிலும் இல்லை. இந்த நிலையில் இந்த கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் என்றும் அவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தால் 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் இன்றைய தினம் 3 பேரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளமை கவலைக்கிடமாக இருக்கிறது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குதல் அல்லது அவர்களின் பதவி நிலைகளை முறையாக ஒழுங்குபடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பேரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வைத்தியர்கள் மற்றும் அவசர ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடி வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வைத்திய பரிசோதனையின் போது அவர்களில் ஒருவரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக காணப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நபரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு செல்ல மறுத்ததோடு தங்களின் கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வொன்று பெற்றுத்தரப்படும் வரை உயிர் போனாலும் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே போராட்டக்காரர்களின் உடல்நலன் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனியின் பிரதான வீதியில் அரசு பேருந்தும் டிப்பர் வாகனமும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று இடம்பெற்றது. விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வவுனியா நோக்கி பயணித்த அரசு பேருந்துடன் முருகண்டி பகுதியிலிருந்து மணலேற்றி யாழ்ப்பாணம் நோக்கி வந்த டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து டிப்பர் வாகன சாரதியின் நித்திரை கலக்கம் காரணமாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் பேருந்தின் சாரதி, பயணிகளில் 2 மற்றும் டிப்பர் வாகன சாரதி உள்ளிட்ட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டக்கோட்டையில் சட்டவிரோதமான முறையில் மதுபானத்தை வீட்டில் வைத்து விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு மதுபானத்தை விற்பனை செய்த போது இன்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் GMH புத்திக்க ஸ்ரீவர்த்தனவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சேரியில் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளார். அதன்படி அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை 1 மாத காலத்துக்குள் நிறைவு செய்து மார்ச் மாதம் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்ட அதிபர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொழும்பு கோட்டை நீதவான் இசூரு நெத்திக்குமார் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்ட அதிபர் சார்பில் முன்னியான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீவ பிரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாகுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சற்று முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகினார். ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டனுக்கு செல்வதற்காக அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு துறைக்கு வாக்குமூலம் அளிக்க வந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் பெரும்பாலும் மிதமான மட்டத்தில் காணப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் என்றும் அந்த நிறுவனம் கணித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட சுற்றுப்புற காற்றின் தர அறிவிப்பின்படி பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண்துகள்களின் அளவு மிதமான மட்டத்தில் காணப்பட்டது. இதேவேளை வவுனியா, நுவரெலியா, இமிலிப்பட்டிய, திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் மொன்றாகலை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 16,18,848 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கரட் தங்கம் கிராம் 57,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 24 கரட் தங்க பவுன் 4,56,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்கம் கிராம் 52,360 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் 4,18,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. தகாத உறவால் அங்குலானை ஜைரபுர தொடர்மாடி குடியிருப்பில் யுவதியொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் வாதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதான யுவதி உயிரிழந்தார். சம்பவத்தன்று குறித்த யுவதி தன்னுடன் தகாத உறவில் ஈடுபட்ட நபருடன் தகராறில் ஈடுபட்டார். இதன்போது சந்தேக நபர் யுவதியை கொடூரமாக தாக்கி கொலை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குலான போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பகுதிகள் பெரும்பாலும் மழையற்றதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் என்றும் காற்றின் வேகம் சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும், மாத்தறையிலிருந்து கம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கக்கூடும். களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும், மாத்தறையிலிருந்து கம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரை பகுதிகளில் கடல் அவ்வப்போது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள பிற கடல் பகுதிகள் மிதமான கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். உக்ரைனில் பயணிகள் தொடர்ந்து மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் பிற பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும்
ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனிடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்குள் நுழைந்த ரஷ்ய படைகள் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளதோடு உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் செயற்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் அண்மையில் முதன்முறையாக ரஷ்யா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையே நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ஹார்கிவ் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்ட தொடர்ந்து மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் தொடர்ந்து பட்டிகள் தீப்பிடித்திருந்த நிலையில் சம்பவத்தில் 5 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இச்சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி இது ரஷ்யாவின் பயங்கரவாத தாக்குதல் என்று குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் குறிப்பாக அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பையிலிருந்து புறப்பட்டு அஜித் பவார் பயணித்த விமானம் இன்று காலை 8:45 மணிக்கு பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது விபத்துக்குள்ளானது. விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்க முயன்ற போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை தொடர்ந்து விமானம் தீப்பிடித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த விமானத்தில் அஜித் பவார் உள்ளிட்ட விமானிகள் மற்றும் உதவியாளர்கள் 4 பேர் இருந்தனர். இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்ததை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.